ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜெமிலா கிச்சன் ஸ்டைலில் சார்டின் பட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு சார்டின்னா என்னென்னு தெரியும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் எப்போவுமே அயாம் பிராண்ட் தாங்க யூஸ் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் அதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3-4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி இந்த மாதிரி குத்தி நம்ம இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு நறுக்கிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், 2 கேன் சார்டினுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஸ்லைஸ் பண்ணி அதையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ற ஒரு 5-6 பச்சை மிளகா அதையுமே நல்லா கொத்துக்கல்ல இடித்து நல்லா இதில் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணது, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வாசத்துக்கு. ஸோ அதையுமே சேர்த்து நல்லா நம்ம இதில் வதக்கிக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டுங்க சார்டின் டின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு சாஸ் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ அதோட சாஸ் டொமேட்டோ பேஸில் தான் இருக்கும். ஸோ அதோட பியூரியை இப்போ இதில் சேர்த்துட்டு சார்டினை தனியாக எடுத்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ நாங்கள் எப்போவுமே சார்டினை க்ளீன் பண்ணிட்டு தாங்க குக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்படியே போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போடலாம். ஸோ எதனால் க்ளீன் பண்ணுறோன்னா அதோட வெடுக்கு வாடை, அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னால் வர அந்த அலர்ஜிலாம் வராமல் இருக்கும், அரிவனை இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு நல்லா ஸ்கினெல்லாம் பில் ஆஃப் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கிடலாம். ஸோ அதே சமயத்தில் அதோட போன் கூட நீங்கள் வெளியாக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிற சார்டின் பெரட்டலில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா, பாபாஸ் மீன் மசாலா தாங்க நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஸோ சேர்த்துட்டு நல்லா அதை குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ அது நல்லா குக்காகி வந்ததுக்கு பிறகு நம்மளோட சார்டின் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சார்டின் மீனை அதில் சேர்த்துட்டு அதையுமே நல்லா நம்ம பரட்டி வச்சுக்கிற போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு லெமனு அதை புளிஞ்சிக்கிற போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு புளி அதையுமே கரைச்சி இதில் சேர்த்துக்கிற போகிறோங்க. ஸோ இதோடு நம்மளோட சார்டின் பரட்டல் ரெடி ஆகிரும். ஸோ இது நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும், வெங்காயம் போட்டு முட்டை பொரித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ மிஞ்சினா கூட நான் அப்பப்போ சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்ருவேன் ப்ரெட்டில் வச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் விதவிதமாக சார்டினை சாப்பிடலாம். யாரெல்லாம் சார்டின் சாப்பிட்டது இல்லையோ, ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ரெசிபியில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then, bye bye.